இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஷோ இருக்குல்ல, இதை வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு வாரம் பண்றதை விட டைமிங் மாத்தலான் இருக்கேன். எப்படின்னா, ஏன்னா டெஸ்ட் மேட்ச் நடக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றதுங்கிறது இப்போ எனக்கு ரஞ்சி ட்ரோஃபி அப்பவே எனக்கு பாதிக்கப்படுது. என்ன பண்ணலான் இருக்கேன்னா, மூணாவது இடையில ஓகேங்களா, இடையில வரும்பொழுது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியும் பொழுது டெஸ்ட் கவர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 5 நாள்ல வர செய்திகளை கவர் பண்ணும்பொழுது அது ஏதோ பழசாகிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல கிரிக்கானந்தா, அது பழசானாலும் பரவாயில்ல, பட் ஏன்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு நாங்க வீடியோ பாக்குறோம். இன்னொன்னு, நாங்க மிஸ் பண்ண கிரிக்கெட் செய்திகளை வந்து நீங்க அதை ஞாபகப்படுத்துறீங்க, அதனால எங்களுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொன்னாலும் எனக்கு அது வந்து உறுத்துது. ஆனா ஒன்று சொல்லட்டுங்களா, நான் அதை 2-3 நாளைக்கு ஒன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது 2 நாள் டக்குன்னு ஓடிடுது. அப்படிங்கிறதால என்னால் அது பண்ணவும் முடியறது இல்லை. இதுக்காக கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாகவும் இருக்குது. ஓகேங்களா, அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம என்னதான் அன்னைக்கு நான் கேட்டாலும் தொகுத்து எழுதி உங்களுக்கு வழங்குறதுல தான் வந்து தொகுக்கிறதுல வழங்குறதுல பிரச்சனை, தொகுக்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ அதனாலவே எனக்கு அதனாலவே எனக்கு இதுக்கு தனியாக ஒரு நாள் இல்லை ஒரு ½ டே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டென்ட் ஒரு ஷோ பண்ணுறதுனா சும்மா நினச்சிக்கிட்டீங்களா, சும்மா அப்படியே இதெல்லாம் வரும். ஓகேங்களா, சரி ஓகேங்க. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஷோவில் வந்து வழக்கமாக எங்கெங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகணும், அதே மாதிரி நிறைய இடத்துக்கு நம்ம வந்து ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஒன்று சொல்லிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இந்த வீடியோக்கு, இந்த ஷோக்கு. ஏன் திரும்ப சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐ திங்க் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோட்லையும் இல்லை அதுக்கு அடுத்தடுத்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. ஓகேங்களா, கன்வியூஷன் மாதிரி இருக்கிறதுக்கு இதை கேளுங்க, அதை பற்றி பேசுங்க, ஒரு குவிஸ் மாதிரி வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது ஒன்று போடலாலும் போகலாம், பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஓகே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வருது, ஒவ்வொரு கிரவுண்டுக்கும் போகலான்னு இருக்கேன், வீலாக்லாம் பண்ணலான் இருக்கேன், ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுங்க. வேர்ல்டு கப் டைம்ல எனக்கு உதவி பண்ணீங்க, அதே மாதிரி இப்போ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். போகலாம். ஜெய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஷோ இருக்கு. ஸோ உங்களை வரவேற்கின்றேன். நான் கிரிக்கானந்தா. ஸோ இந்த எபிசோடோட முதல்ல நம்ம போற இடம் எங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஷோல ஸ்ரீலங்கா பக்கம் ஒதுங்குவோம். ஜிம்பாப்வே வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு கப் டைம்ல இருந்து இந்தியா கிட்ட எப்போ சுருண்டு விழுந்தாங்களோ மும்பை வேங்கடல, அப்பல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அங்க பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. எப்போ யார் மாறுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஸ்டாஃப்ல இருந்து, கோச்ல இருந்து, செலக்டர்ல இருந்து, கேப்டன்ல இருந்து அப்படிங்கும்போது இப்போ வந்து மொத்தம் 3 ஃபார்மேட் கூட கேப்டன் மாத்திடுறாங்க. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அதான் 2 கேப்டன் மாத்தினா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். தாஷன் சனகாவை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரைக்கும் மேபி ட்ரை பண்ணி வந்திருக்கலாம், இல்லை T20 வேர்ல்டு கப் வரைக்கும் ட்ரை பண்ணி வந்திருக்கலாம். பட் உடனடியாக மாத்தினாங்க. ஏன் மாத்தினாங்க, எதுக்கு மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் மிக்கி ஆர்த்தர் அவங்க தக்க வச்சுக்காத போது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக தான் இருந்தது. இப்போ இதாங்க தெரியலங்க, கிறிஸ் சில்வர் வச்சிருக்கிறாங்க, தப்பு கிடையாது. நல்லதை அவங்க வச்சுக்க மாட்டாங்க, நல்லதை அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ கேப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் குசல் மெண்டிஸ் ஓடிக்கு கேப்டனா இருக்கிறாரு. T20க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வலிந்து அசரங்கா, அப்புறம் டெஸ்ட்டுக்கு தனஞ்சய் டிசில்வாவை கேப்டன் ஆக்கிடுறாங்க. 3 பேரும் நம்மளுக்கு பிடிச்சவங்க தான், 3 பேருக்கு பரிச்சயமானவங்க தான். பட் தாஷன் சனகா கிட்ட வந்து ஒயிட் பால் கேப்டன்ஷிப் கொடுக்கும்போது வருத்தம் தான். ஏஷியா கப் வின் பண்ணி கொடுத்தாரு, அப்புறம் T20 சீரிஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பீட் பண்ணி கொடுத்தது, ஓடி சீரிஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணது, அதெல்லாமே மறந்துடக்கூடாது. திமுத் கருணாரத்னே 2019 அவர் பெஸ்ட் கேப்டனா இருந்தார். சரி, பழைய பண்றாங்களா பாட வேணாம், புதுசுக்கு வாங்க அப்படிங்கும்போது ஓகே. திமுத் கருணாரத்னே கிட்ட வாங்குறது அவர்கிட்ட பிரச்சனை கிடையாது, டீம்ல தான் பிரச்சனை. ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டை உருவாக்குங்கிறது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் இல்லாம நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? முதல்ல ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டை உருவாக்குங்க. தனா கிட்ட கொடுத்தா நான் தனா ரிசல்ட்டை மாத்திடுவாரா? ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டை கொடுத்தாதாங்க ரிசல்ட்டை மாத்துவாங்க. ஒண்ணு. இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் இந்த மாதிரி ஒரு தோல்வி வரும், அதுக்காக தாஷன் சனகாவை மாத்துவாங்க. புவர் ஃபார்ம்னா இப்போ 11th இருந்து தூக்கி வெளியில போடுங்க. ஆனா அவர் நீங்க ஸ்குவாட்லயும் வச்சிருப்பீங்க, எனக்கு கேப்டன்ஷிப் கொடுக்க மாட்டீங்க. ஸோ எனக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பெரிய அதிருப்தி இருக்குது. ஓகே, மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஆல்ரெடி இவங்கலாம் LPL அண்டர்-19 வேர்ல்டு கப்ல ஓடி வேர்ல்டு கப் பாதியில இருந்து குசல் மெண்டிஸ் கேப்டன்ஷிப் பண்ணாரு. ஓகே, அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, நான் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வந்து சொல்ல விரும்பல. பட் ஸ்டில், அதாவது தாஷன் சனகாவோட ரெக்கார்ட்ஸ், திமுத் கருணாரத்ன ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்ல விரும்பல. ஆனாலும் எனக்கு மாத்தினதுல பெரிய ஒரு உடன்பாடு கிடையாது. இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பொறுத்த வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே நடந்துச்சு. சரிதாஸ்லாங்க 100 அடிச்சாரு. அப்புறம் மழையின் மதுசங்கர் 2 ஓவர் போட்டு 2 ரன் 2 விக்கெட், 2 மெய்டன்லாம் போட்டாரு. 2 மெய்டனு 2 விக்கெட் 2 ஓவர் போட்டாரு. அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது ஓகே பார்ப்போம். குசல் மெண்டிஸோட கேப்டன்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம். இப்ப அடுத்தது வந்து பங்களாதேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து ஓகே, அவங்க வந்து இந்த வேர்ல்டு கப் ICC ஈவெண்ட்ஸ்னா மட்டும் பொங்கிடுவாங்க. மற்றபடி
அவங்க ஹோம்ல தோக்குறதோ ஹோம்ல படுதோல்வி அடைகிறதோ அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரண்டன் மெக்கலம் காலகட்டத்தில் அப்புறம் டேனியல் வெட்டரி 2009 காலகட்டத்தில் எல்லாமே வந்து அவங்க மாதிரி அப்படியே தடுமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க, அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க. இங்கே பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் T20 வின் பண்ணாங்க சாண்டரோட ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்ல மூலமா. ஸோ நியூசிலாந்து வின் பண்ணி இந்த சீரீஸை வந்து லெவல் பண்ணியிருந்தாங்க. இத்தனைக்கும் ஷோரிஃபுல் இஸ்லாமுக்கு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷோரிஃபுல் இஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், முஸ்தபிஸ் ரஹ்மான் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறார். முஸ்தபிஸ் ரஹ்மான், ஷோரிஃபுல் இஸ்லாம், தனி மஹதி ஹசன் நல்லா பவுல் பண்றாரு. ஸோ மஹதி ஹசன் அண்ட் மெஹதி ஹசன் மிராஸ்ல மெஹதி ஹசனே வந்து அவங்க தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் லிஸ்ட்ல அவர் இருக்கிறார். ஆனா அவங்க வெளியில வைப்பாங்க, யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரச்சனையா வந்து பாக்குறேன். மஹதி ஹசனை பின்வரும் காலகட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒரு ஆல்ரவுண்டரா அவர் வருவார். கெயிலோட விக்கெட்லாம் இப்போ T20 ஷார்ஜால் எடுத்தாருங்கிறத மறந்துடாதீங்க. நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஷோரிஃபுல் இஸ்லாம், அதுக்கப்புறம் வந்து எவரட் ஹுசைன், இங்க வந்து டஸ்கின் அகமது, ஃபிஸ். ஸோ 4 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 4 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களும் ஒயிட் பால் சூப்பரா கலக்கி ரெட் பால் கலக்கிறாங்கன்னா பங்களாதேஷ்க்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எப்பயுமே கிடைக்கும். பவுலிங்ல நல்லா மிரட்டுறாங்க. ஷோரிஃபுல் இஸ்லாம் இந்த அளவுக்கு வந்தது. இந்த சீரீஸ் வந்து ஷோரிஃபுல் இஸ்லாமோட சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பர்ஸ் அந்த அளவுக்கு பேசுது. ஸோ ஷோரிஃபுல் இஸ்லாம் அண்ட் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் ஒரு ஆபகரமான ஒரு சீரீஸா நான் பாக்குறேன். அண்ட் நியூசிலாந்து இப்போ அடுத்து பாகிஸ்தான் கூட 5 T20 சீரீஸ் ஆட போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 டெஸ்ட் அண்ட் ஆஸ்திரேலியா கூட 2 டெஸ்ட் அண்ட் 3 T20 ஆட போறாங்க. இது நியூசிலாந்து சம்மர் பொறுத்த வரைக்கும். பட் நியூசிலாந்து சம்மர்ல பங்களாதேஷ் கலக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது சூப்பரான விஷயம். சந்தோஷங்க. ஷோரிஃபுல் இஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஷோரிஃபுல் இஸ்லாம்னா அந்த அப்ப இருந்தே ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளை கேட்டு கேள்வி இல்லாம ஸ்ரீலங்கா நியூசிலாந்து கூப்பிட்டு போயிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்ப நியூசிலாந்துல இருந்து நம்ம அடுத்து போக போறது திரும்பி நியூசிலாந்துக்குள்ளே தான் இருக்க போறோம். ஏன் சுத்தி வளைச்சு நியூசிலாந்து தான். இப்ப நியூசிலாந்துல என்ன போயிட்டு இருக்குன்னா அங்க சூப்பர் ஸ்மாஷ் போயிட்டு இருக்கு. இங்க எப்படி IPL மாதிரி அங்க எப்படி பிக் பேஷ் மாதிரி சூப்பர் ஸ்மாஷ் போயிட்டு இருக்கு. ஜீத் ராவல் அப்போ நியூசிலாந்துக்கு அப்போ 2019 கோவிட்க்கு முன்னாடி ஒரு ஓப்பனரா இருந்தாரு. அவர் நார்த்தன் டீமுக்கு ஆடிட்டு இருக்காரு. சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா டக் பிரேஸ்வெல்லோட சொத்தாங்க தான் ஓகேங்களா. பிரேஸ்வெல்லாம் ஆடுறாரு. கப்டி அங்க வந்து 85 அடிச்சிருக்காரு. கப்டியோட ஃபேர்வெல் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு நம்மள. அப்புறம் ஃபின் ஆலன், கிளென் பிலிப்ஸ், டேரில் மிச்சல். ஸோ இவங்கெல்லாம் ஆடுறாங்க. டேரில் மிச்சல் வந்து அங்கேயும் ஸ்லோவா தான் ஆடுறாரு. டேரில் மிச்சல் 50 பாலுக்கு 57 அடிச்சிருக்கிறாரு. ஸ்லோவா ஆடி இருக்கிறாரு. CSK ஃபேன்ஸ் ஸோ பார்த்துக்கோங்க, டேரில் மிச்சல் ஸ்லோவா ஆடுறாரு. அண்ட் ஓகே சேப்பாக்கில் வந்தா டீமுக்கு வரும்போது சரி ஆயிடும் நினைக்கிறேன். பார்ப்போம் அது டேரில் மிச்சல் பொறுத்த வரைக்கும். ஆனால் அழகழகான கிரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது. இது சூப்பர் ஸ்மாஷோட அப்டேட் பொறுத்த வரைக்குமே. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா நியூசிலாந்து. ஏன் நம்ம டிராவல் பண்ணி வெஸ்ட் இண்டீஸுக்கு போய் செலவு பண்ணி இப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா போவோமா ஊர்வலம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஏன் நல்லா தெரிஞ்சிருக்கும், பேட் கமின்ஸோட ஒரு சீரீஸ் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ நம்பர் 1 டெஸ்ட் சைடா ஆகியிருக்கிறாங்க. சிட்னில மறுபடியும் ஒரு தடவை நசுக்கி இருக்கிறாங்க பாகிஸ்தான். பட் ஆனா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவை நசுக்கி இருக்காங்க. பட் இன்கேஸ் யோசிச்சு பாருங்களேன், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஒரு ஜோஷ் ஹார்ட்ஸோட சிறப்பா பண்ணாங்க. லீட்ல இருக்கும் பொழுது ஒரு பாகிஸ்தான் 67க்கு 7 ஓகேங்களா. ஓகே ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஜோஷ் ஹார்ட்ஸ் ஸ்டாக் பரட்டி எடுத்துட்டாங்க பார்க்கலாம். பட் இன்கேஸ் இவங்க வந்து ஒருவேளை ஒரு பெரிய ஸ்கோர் அங்க ஃபர்ஸ்ட் 300 + 330 அடிச்ச மாதிரி இங்க ஒரு அகைன் ஒரு 300 + ஒரு 280 மாதிரி அடிச்சு ஸோ அதை ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மேபி பாகிஸ்தான் ஜெயிக்கதான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அங்கே தான் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்சல்யூட்லி ஃபைட் பண்ணாங்க. எஸ்பெஷலி ரிஸ்வான் அண்ட் 88 ரன்ஸ். அலி சல்மான் ஓகே ஓவர்சீஸ்ல ஆடுறாங்க. இந்தியாவுக்கு சொல்லியிருக்கல எனக்கு வந்து இவங்க ஸ்பின் ஆல்ரவுண்டர் இந்தியாவில் மட்டும் ஆடக்கூடாது அவையில ஆடுறவங்க மாதிரி இருக்கு. பட் இப்போ அலி சல்மான் வந்து அதை பண்ண 50 அடிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை. அப்புறம் ஜமாலோட ஒரு டெஸ்ட் தான் இது SCG பொறுத்த வரைக்குமே வந்து கமின்ஸ் 5 எடுத்தாலும் பட் ஜமாலோட ஒரு சீரீஸ் ஜமால் வந்து ஒரு 82 ரன்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஒன்று. ஸோ எக்கச்சமான கேச்சஸ் விட்டாங்க, எக்கச்சமான டிராப்ஸ் பார்த்தோம், ஒரு தேஜாவும் பார்த்தோம். பட் இதுக்கிடையில ஒரு ஜமால் ஒரு 6 எடுக்கிறாரு. அவங்களோட பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க பொழுது சம்மங்க அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆனால் அவங்களோட ஹஃபீஸ் வந்து எங்களுக்கு தோல்வி முக்கியம் இல்லை, நாங்கள் எப்படி என்ன பிளேயர்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தோங்கிறத அவர் கதையாக சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனால் ஒரு விஷயம், சீரீஸ் வந்து மேபி பேட் கமின்ஸோட சீரீஸாக இருக்கலாம். ஆனால் மேட்ச் அப்படிங்கிறது வந்து ஜமாலோட ஒரு மேட்ச் தான். 82 and 6. அதுக்கப்புறம் ஒருத்தவரோட டெஸ்ட் மேட்சோட கடைசி மேட்ச் டேவிட் வார்னர் ஓடியில இருந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ அனௌன்ஸ் பண்ணவர் என்னன்னா இப்ப சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடுத்த வருஷம் ஆட மாட்டாரு.
டெஸ்ட்லயும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் அடுத்த வருஷம் ஃபைனல் ஒரு ஆஸ்திரேலியா போனால் அங்கே ஆட மாட்டாங்க, T20 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாருங்கிறது தெரிய வந்துருச்சு. அண்ட் ஓகே, அவர் போகும்போது நிறைய சோகங்கள் இருந்தது, நிறைய சந்தோஷங்கள் இருந்துச்சு, அழுகைகள்லாம் இருந்துச்சு. டேவிட் வார்னர் எல்லாரும் இப்போ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற புட்டபம்மா டேவிட் வார்னர் தான் தெரியும். ஒரு காலகட்டத்தில் காளையன் டேவிட் வார்னர் தெரியுமா, முறைப்பாரு, ஸ்லட்ச் பண்ணுவாரு, சண்டை போடுவாரு. இப்பதான் ஒரு மாதிரி குடும்பஸ்தனா மாதிரி இருக்கிறாரு. அப்ப இருந்து டேவிட் வார்னர் யாரும் மறக்க மாட்டாங்க. அது அந்த ஒரு வருஷம் பேனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் டோட்டலா மாறிட்டார், டோட்டலா ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா வந்து அவர் மாறிட்டார். ஓகேங்களா. பட் இங்க ஆஸ்திரேலியா அந்த சீரீஸ் டெஸ்ட் சீரீஸை கைப்பற்றி இருக்கிறாங்க. அண்ட் இப்போ WTC அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்னாடி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனா ICCயோட டெஸ்ட் ரேங்கிங்ஸ்ல நம்பர் 1 டீமா இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நசிக்கிறாங்க, டாமினேட் பண்ணாங்க. பட் பாகிஸ்தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா T20 சீரீஸ் நியூசிலாந்துக்கு ஆட போறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில இருந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா மூவ் ஆகி எங்க போக போறோம், UAE-க்கு போக போறோம். இப்ப UAE-க்கு போயிட்டோம் அப்படின்னா UAE-ல வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு 3 T20 சீரீஸ் ஆடுறாங்க. இப்ப UAE கூட பரவாயில்லைங்க, நியூசிலாந்து ஆல்ரெடி ஆடினாங்க, அதுக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாங்க, இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் ஆடுறாங்க. USA மாதிரி இப்ப UAE ஓகே, நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி ஆல்ரெடி ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடுறவங்க பிளஸ் இந்த வருஷத்துல இந்த காலகட்டத்தில் சிறந்தவர்களா இருக்கிறவங்களும் ஆடுறது பார்க்கும்போது சந்தோஷம். ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்து 100 அடிச்சாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச்ல UAE பீட் பண்ணியிருந்தாங்க, 11 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் அந்த சூப்பர் லீக் இருக்குதுல்ல, அதை கலைச்சிட்டாங்க. பட் சூப்பர் லீக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம். வெஸ்ட் இண்டீஸை UAE பீட் பண்றது, ஜிம்பாப்வே வந்து ஒரு UAE ஜிம்பாப்வே பீட் பண்றது, ஓமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கு டஃப் கொடுக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், கற்பனை கெட்டாத சில விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் செகண்ட் மேட்ச்ல வின் பண்ணாங்க, ஆல் அவுட் பண்ணாங்க ஆப்கானிஸ்தானுங்கிறது பெரிய விஷயம். அடுத்தது ஃபசல் ஹக் ஃபரூக்கி, நபீல் ஹக், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குயேஸ் அகமது. ஸோ அவங்கள்ட்ட பவுலர்ஸுக்கு சரி அன்னைக்கு ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நல்லா பண்ணிடுவாங்க. ஃபசல் ஹக் ஃபரூக்கி விக்கெட் எடுக்கல, பட் ஆனால் சூப்பராக பவுல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நபீல் ஹக் 4 விக்கெட் எடுத்து UAE சுருட்டி. அண்ட் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானும் அவ்வளோ ஈஸியாக வின் பண்ணல, ஜெயிச்சாங்க. அண்ட் சீரீஸை T20 சீரீஸை கைப்பற்றி இப்போ நேராக இந்தியாவுக்கு இப்போ வராங்க. நம்மளும் இப்போ இந்தியாவுக்கு தான் வரப்போறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா NOC பிரச்சனை இருந்துச்சு. ஓகேங்களா. நபீல் ஹக்குக்கு அதுக்கப்புறம் முஜீபுர் ரஹ்மானுக்குலாம் இருந்துச்சு. முஜீபுர் ரஹ்மான் ஐ திங்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. பட் முஜீபுர் ரஹ்மான் இப்போ இந்தியா சீரீஸ்ல அவரோட பேர்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ரஷித் கான், முஜீப், நூர் அகமதுன்னு சொல்லிட்டு நபீலா இருக்கிறார். ஒரு மாதிரி நல்ல சாலிடான ஒரு ஸ்பின் அட்டாக்கோட வராங்க. NOC ப்ராப்ளம் இப்போ முஜீப்லாம் இல்லை, ரிலீஸ் பண்ணியாச்சு. எது கண்ட்ரிக்கு நல்லதோ பிளேயர்களுக்கு நல்லதோ அந்த ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ராஹிம் சுத்ரா நீங்க UAE-ல கேப்டன்சி பண்ணாரு, இப்போ அவர் தான் வந்து இங்க கேப்டனாவும் இருக்கும் போறாரு. அப்புறம் முக்கியமான விஷயம் இது தாங்க முன்னாடி சொல்றேன், இதெல்லாம் சும்மாங்க. ஜொனத்தன் ட்ராட் இருந்தார்ல கோச், வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தானுக்காக ஒரு பெரிய ஒரு பிரளயமே பண்ண ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு ரெபல் கோச் ஜொனத்தன் ட்ராட்டை ஸ்ரீலங்கா மிக்க ஒருத்தர் இல்ல நீங்க பரவாயில்ல போங்கன்னு கழட்டி விட்ட மாதிரி ஜொனத்தன் ட்ராட்டை கழட்டி விட்டுறாங்கன்னு நினைச்சா, அப்படி கழட்டி விடாம ஜொனத்தன் ட்ராட்டோட கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். T20 வேர்ல்டு கப் US அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது, ஒரு திருப்புவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே திருப்பிப்போம். ஸோ ICCயோட புது ரூல் என்ன அப்படின்னா, அம்பையர்கள்ட்ட வந்து அப்பீல் பண்ணும்பொழுது ஒருவேளை நீங்க ஸ்டெம்பிங்க்கு அப்பீல் பண்றீங்க அப்படின்னா ஓகேங்களா, திரும்பி இன்னொரு ஆங்கிள் போயிட்டு பேட்ல பட்டிருக்கா, அது கீப்பிங் கேட்ச் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ண மாட்டோம். உங்களுக்கு டைரக்டா விஷுவல்ஸ் கேமரா ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம்பிங் ஆனதா இல்ல அப்படிங்கறத வந்து செக் பண்ணுவோம். காட் பிஹைண்ட் செக் பண்ண மாட்டோம். கேட்சா ஸ்னிக்கோவெல்லாம் நாங்க செக் பண்ண மாட்டோம். ஸ்டெம்பிங்கா மட்டும் தான் நாங்க செக் பண்ணுவோம். டைரக்டா நாங்க சைடு ஆங்கிளுக்கு போயிருவோம். நோ பால் செக் பண்ணுவோம், அது செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. அப்புறம் இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வந்து இப்போ கன்கஷனுக்கு இல்லை ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்னா வெறும் 4 நிமிஷத்துக்கு அவங்களோட மெடிக்கல் டீம் வந்து செக் பண்ணி பார்த்து முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான் டைம் தருவாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு இந்த 4 நிமிஷம் 10 ரூபா ஓகே, போக போக பிளேயர்ஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா பார்த்துப்போம். பட் ஆனால் இந்த ரூல் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த காட் பிஹைண்ட் செக் பண்ண மாட்டோம், ஸ்டெம்பிங் ஓகே, நல்ல விஷயம் தான். ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு பவுலர் வந்து பவுலிங் போடுறாரு, நோ பால் போட்டாரு அப்படின்னா அது அடுத்து வைடா போச்சுன்னா அது நோ பால் தான். சரி, ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதேதான். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க. ஸோ இதனால வந்து இந்த ரூல் வந்ததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரெவ்யூ அவங்க எடுத்தே ஆக வேண்டிய இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு பரவாயில்ல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சில பேர் கேட்டாங்க அப்படின்னா இதுல வர்றாங்க அதுல என்ன சொல்லிட்டு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க அதுக்காகவும் மினிட் கேட்டாலும் இப்ப கேம் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறாங்க இந்த ரூல் பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம டப்புனு UAE-ல இருந்து ஸ்பீடா நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போறோம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறோம். ரொம்ப பெரிய செய்திகளை குட்டி செய்திதான். சவுத் ஆப்பிரிக்கா என்னன்னா ஆல்ரெடி பேசினதுதான், SI20 வருது, அதன் காரணத்தினால பினான்சியல் மார்க்கெட் இதெல்லாம் காரணத்தினால நியூசிலாந்துக்கு போற சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் A டீம் தான் அனுப்ப போறாங்கன்னு
இப்போ நீல் பிராண்ட் அவர் டெபியூட்டன், அவர் தான் கேப்டன், கேப்டன். தெம்பாபோவும் இன்ஜுரி, அவரு T20 SA20 ஆடுவார். பட் ஆனால் அவர் இன்ஜுரி, தீனகர் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அதனால வேற கேப்டன்ஸ் கிடையாது. இப்போ நீல் பிராண்ட் தான் கேப்டனா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெலிங்கம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் வந்து T20 கிரிக்கெட்ல போடாங்க, SA20ல போடாங்க, நான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பெலிங்கம் இங்கே வந்துட்டாரு. கீகன் பீட்டர்சன், டான் பேரிக் நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓலிவர், ஸோ அவரு SA20 ஆடல, ஓலிவர் ஆடல, ஹம்சா, டான் பேட்டர்சன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் அதாவது ஒரு 15 பேர், ஒரு 7 பேர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அந்த தலைமை அவங்களோட கிரிக்கெட் ஏ மேட்சஸ் ஃபாலோ பண்ணனா, அந்த இப்போ ஒன்னும் சவுத் ஆப்பிரிக்கா தான் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் பாஸ்ட் நிறைய ஏ மேட்சஸ் ஆடி இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடி இருந்திருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல வெஸ்ட் இண்டீஸ் கூட, ஜிம்பாப்வே கூட, இப்போ இந்தியா கூட ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ஏ கேம்ஸ் ஆடுறாங்க. அந்த ஏ மேட்சஸ் மூலமா, அந்த லிஸ்ட் ஏ மேட்சஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க. அண்ட் அந்த ஏ லிஸ்ட் ஏ மேட்சஸ் ஆடுறவங்க தான் மேக்ஸிமம் இதுல இருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க எப்படியும் நேஷனல் டீமுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ இப்போ வராங்க. அதுக்கு காரணம் நிறைய பிளேயர்ஸ்லாம் ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து ஓகேங்களா. ஸோ இது ஒரு தகவல். ஓகேங்களா, ஒரு புது டீம் அனுப்பியிருக்காங்கிறது ஒரு தகவல். டெஸ்ட் கிரிக்கெட் இந்த பிளேயர்ஸ்லாம் அழிய விட மாட்டாங்க. இவங்க ஒரு ஜெயிச்சா அது வேற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தானே பர்கோஸ்கிரிப்டில் டீம் இந்தியா இன்னொரு டீம் போனாங்க. அதனால SA20 ஜனவரி 10ஆம் தேதி சென்ட் ஜார்ஜ் பார்க்ல ஆரம்பிக்குது. இதுல சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் அண்ட் ஜோஹனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் ஆட போகின்றார்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுப்போம். செமிஃபைனல்ல ஞாபகம் இருக்கா, கோட்ஸே தானே மேலே இறக்கி விட்டாங்க, மறக்க முடியாது. ஸோ SA20 காணுங்கள் ஜியோ சினிமாஸ்ல கலர்ஸ் தமிழ்ல ஓடுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா முடிச்சுட்டு நம்ம அப்படியே நேரம் இந்தியாவுக்கு வருவோமா? இந்தியாவுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் கவர் பண்ணுவோமா? எஸ், லேண்ட் ஆகியாச்சு, வந்துட்டேன். ஆஸ்திரேலியா இந்தியாவை வழிச்சு தின்ட்டாங்க ODI சீரீஸ்ல. இப்போ T20 சீரீஸ் 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. படுத்து டிசைடரு ஒரு பக்கம். பட் எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தீப்தி சர்மா கை காட்ட முடியாது. அப்ப யாரை கை காட்டணும்? ஹர்மன்பிரீத் கவுர், அமுல் மசூம்தார் 2 பேரும் கை காட்டணும். லுத்ஃபி ஆக்சுவலி ஓடியையும் 2 ஓடியும் கலக்கினாங்க. இப்போ அவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்குறாங்க. தேர்ட் ஓடியில் 100 அண்ட் செகண்ட் ஓடியில் 63 அண்ட் தீப்தி சர்மா ஒரு 5 எடுத்தாங்க. அதான் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிச்சா கோஷ் சேஸ் பண்ணாங்க பாருங்க. அவங்க சட்டையெல்லாம் அழுக்கானது போது அவங்கள பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கிரிக்கெட்டர் தெரிஞ்சு. பட் வழக்கம்ல தீப்தி சர்மா சேசிங்க 36 பாலுக்கு 24 அடிச்சு மேட்ச் தோத்தாச்சு. அதே மாதிரி தான் செகண்ட் T20 மேட்ச். ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் டிட்டர் சது அப்படிஸ்மா கதற விட்டாங்க. எல்லாரையுமே அங்க இருக்கிறவங்க கதற விட்டாங்க. அண்ட் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, எக்கச்சக்கமான டாட்ஸ், ஒரு 16 பால் டாட்ஸ், ஒரு 4 எடுத்தாங்க. லுத்ஃபீட் வந்து 49 ரன்கள் அடிச்சாலும் இந்த பக்கம் 142 இந்தியாவுக்கு ஒரு டார்கெட்டா இருந்தாலும் ஸ்ரஃபாலிவாமா அண்ட் ஸ்மிருதி மந்தானா 2 பேரும் நம்ம முன்ன சொல்லியிருந்தோம்ல, நாட் அவுட் பேட்டரா அவங்க போகணும், இல்லைன்னா அவங்க 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 ஏர்லி அவுட் ஆகக்கூடாது. பட் அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் 50 அடிச்சாங்க, மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் இந்தியாவோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பவுலிங் பிரச்சனை இல்லை கூட நான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நியூ பால் பவுலர் மட்டும் தான் தட்டுப்பாடு இருந்துகிட்டு இருக்குது. அது ஷிகா பாண்டே அவர்கள் போனதுக்கு அப்புறமா, ஜோல் கோஸ்வாமி அவர்கள் போனதுக்கு அப்புறமா. பட் பூஜா வஸ்டகர் இருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஒரு ரேணுகா சிங், பூஜா வஸ்டகர், அடுத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பின்னர்ஸ்ல ஒரு ஸ்ரேயங்கா பட்டேல், தீப்தி சர்மா. ஸ்பின்னர்ஸ் பிரச்சனை கிடையாது, பட் பேட்டிங் தான் பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். தீப்தி சர்மா கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க கிட்ட எதுக்கு பேட்டிங் எதிர்பார்க்கறாங்க? உங்களுக்கு தான் அம்ஜத் கவுரும் அதுக்கப்புறம் ஸ்ரேயங்கா பட்டேல் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு தீப்தி சர்மா முன்னாடி அனுப்பி விடுறீங்க? இவங்க அனுப்புங்க, இவங்க போய் 4 சுத்திட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். தீப்தி சர்மா வேலைக்குள்ளலாம். உங்களுக்கு பவுலிங் வேணும்னா நீங்க தீப்தி சர்மா பயன்படுத்திக்கோங்க. பேட்டிங் வேணா தீப்தி சர்மா பயன்படுத்தாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பூஜா வஸ்டகரே தீப்தி சர்மா அடிக்கக்கூடிய ஸ்கோர் அவங்க அடிச்சு கொடுத்துருவாங்க, அதை விட அதிகமாக அடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் பால் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே தான் ஸ்ரேயங்கா பட்டேல் அண்ட் அம்ஜத் கவுர் எல்லாருமே வந்து. பட் அகைன் ஹர்மன்பிரீத் கவுர் தப்பு பண்றாங்க. இப்போ புது கோச்சா வந்து இருக்கக்கூடிய அமுல் மசூம்தார் அவங்க தப்பு பண்றாங்க. ஏன் அதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. T20 வேர்ல்டு கப் வேற நெருங்கிட்டு இருக்கு. இப்பவே நீங்க ரெடி பண்ணாதானே ஒரு ஸ்ரேயங்கா பட்டேலும் அந்த பக்கம் அம்ஜத் கவுரும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பூஜா வஸ்கர் அவங்க ரெடி ஆவாங்க. சரி, அவங்க விடுங்க. ஸ்ரேயங்கா பட்டேல், அம்ஜத் கவுர் இவங்க 2 பேரையும் இவங்க முன்னாடி அனுப்பி விட்டாதானே அவங்க போய் ஆனாதானே பழகுவாங்க, தெரியும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்படி ஆனுங்கிறது தெரியும். ஏன் திரும்ப அதை பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க? ஏன் ரொம்ப நம்புறாங்க தீப்தி சர்மா? புரியுது, ஹீஸ் a legend, she's a legend, எனக்கு நல்லாவே தெரியுது, புரியுது. ஆனால் அகைன் ரிசல்ட் இப்படிதாங்க வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அவங்க அடுத்த மேட்ச் சூப்பரா அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஃபயர் விட மாட்டேன், டெஃபினட்டா ஃபயர் விட மாட்டேன். அவங்க இந்த மேட்ச்ல தோத்ததுக்கும் இதுக்கு முந்தின நிறைய மேட்ச்ல தோத்ததுக்கான காரணம் தீப்தி சர்மா அவர்கள் அவங்களோட ஸ்லோவான பேட்டிங் மூலமா தான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சு கொள்றேன். ஓகே, நம்ம நிறைய பேசிட்டோம். உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி தனியாக ஒரு வீடியோ பண்ணிட்டோம், அதுல நீங்க போய் பாத்துக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு சீரீஸ் வந்து நிலுவையில் இருக்கின்றது. இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சீரீஸ் இந்தியா கைப்பற்றாங்கன்னு. ஆஸ்திரேலியா கிட்ட டெஸ்ட் தானே, ஒன்றும் இல்லை, ஒரு புறாவை தின்றதுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஸ்திரேலியா கிட்ட டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணாங்க. அவங்களோட கௌரவம் டெஸ்ட், அதை இந்தியா பீட் பண்ணோடனே வச்சு
இப்போ இந்தியாவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்பெஷலி எப்படி சொல்றது, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க லாங்குவேஜஸ்லாம் ஜெயிச்சாங்க. பட் இந்தியா ஃபைட் பண்ணி ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச், T20 மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் T20 சீரிஸை கைப்பற்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்தியா இப்போ எப்படின்னா டிஒய் பட்டேல் நவி மும்பைல இருந்து இப்போ நம்ம நேராக பார்க்கும்போது ஹைதராபாத்துக்கு போக போகின்றோம். ஹைதராபாத்துக்கு போகும்பொழுது அம்பட்டி ராயுடு அவர்கிட்ட யாராவது அந்த போனை வாங்கி வைப்ப, ட்விட்டர் அக்கௌண்டோட பாஸ்வேர்டாவது மாற்றி விடுங்க, பல ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க, இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அரசியல் என்ட்ரி கொடுத்தாரு. போன வருஷம் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு எல்லா விதமான கிரிக்கெட்ல இருந்து. இந்த வருஷத்துல YSRCP பார்ட்டிக்கு அவரு சேர்றதா ஒரு ட்வீட் ஒன்று பார்க்க முடியுதுங்கிறத நீ செய்திகள் பார்க்க முடியுது, சேர்ந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ YSRCPல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள்ல ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. ஆமா, நான் விலகிறேன்னு ஒரு ட்வீட் போடுறேன். என்னையாது நான் நினைச்சேன் அம்பட்டி ராயுடு உள்ள போயிட்டாரு, ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் பொறுத்திருக்கு அங்கே செம்ம கரப்ஷன் இருக்குது, அது இவர் போயிட்டு தூர்வார போறாரு, எல்லாத்தையும் இவர் பார்த்து பாரு நினைச்சா கடைசியாக வெளியில வந்துட்டாரு. இது ஒரு பக்கம். ஓகேங்களா? அரசியல் என்ட்ரி கொடுத்தவர் அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டாரு. மேல அந்த விவேக் வந்து படிக்காத படத்தை ஏறிட்டு திரும்பி இறங்கி வரவால அந்த மாதிரி வந்துட்டாரு. பெரிய வருத்தம். நான் சொன்னாங்க ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனை தூசு தட்டி ஒரு மாதிரி ரெகுலா ராய்டு அதை பண்ணுவார் நினைச்சேன். பட் அவரு வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா வர ஜூன் 20ஆம் தேதி வந்து IL T20 UAE நடக்கும். யாருக்கும் உங்களுக்கு தெரியாது, அது UAE நடக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் அதுல மும்பை இந்தியன்ஸோட டீமுக்கு அம்பட்டி ராயுடு ஆட போறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவருக்கு NOCயும் வழங்கியிருக்கிறாங்க போல BCCI. ஸோ பொலிட்டிக்கலா இல்ல ப்ரொஃபஷனலா நான் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. பாருங்களேன், கரெக்டா கிரிக்கெட் விட்டு வெளியில வந்தாரு, அரசியல் இருந்து வெளியில வந்து இப்ப மறுபடியும் கிரிக்கெட் என்ட்ரிக்குள்ள போயிருக்காரு. ஆடின காதும் பாடின வயசு சும்மா இருக்காதும்பாங்க, அது மாதிரி அவரால் சும்மா இருக்க முடியல. ஓகேங்களா? டன். ஓகே, இது எப்படியோ இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான். நான் எதிர்பார்த்தது அரசியலுக்குள்ள இறங்கி ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுவார்னு நினைச்சேன். பட் இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடப்படுறது. பட் இவருக்கு மும்பை இந்தியன்ஸ் எனக்கு இந்த அபிஷேக் நாயுடு, ஆதித்ய தாரே, ராயுடுலாம் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா இவங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இவங்க தான் ஞாபகத்து வருவாங்க. இப்போ ஹோம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி அம்பட்டி ராயுடு எம்ஐக்கு போயிருக்கிறார். பட் ப்ளூல, பட் இந்த தடவை இந்தியாவில் இல்லை, துபாயில, UAEல, IL T20ல. ஓகேங்களா? சந்தோஷங்க. இவ்வளோ நியூஸ் பார்த்தாச்சு. உங்களை அப்படியே எங்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஆரம்பிச்சேன். ஸ்ரீலங்கால இருந்து உங்களை நியூசிலாந்து கொண்டு போயிட்டு ஆஸ்திரேலியா அப்படியே அடிச்சு ரவுண்ட் அடிச்சு கடைசியா வந்து இந்தியாவில் வந்து சேர்த்தாச்சு. ஓகேங்களா? டன். வீடியோ நிறைவடையுது. இந்த கிரிக்கானந்தாஸ் வேர்ல்டு கிரிக்கெட் ஷோ அப்படிங்கிறது எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்குது. டக்கு சொல்லிட்டு போயிட முடியுது அப்படிங்கிறதுனால நல்லா இருக்கு. முழு வீடியோ பாருங்க, டைமிங் பார்த்தாலும் யோசிக்காதீங்க, நல்லா இருக்கும் ஷோங்கிறது வந்து. ஸோ அடுத்தடுத்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏதாவது கேம் நடத்தினாலும் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. உமன்ஸ் டீம் பாப்பா T20 சீரிஸ் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.